தமிழகம் மட்டுமில்லாம தென்னிந்தியாவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க நடிகை நக்மா. மும்பை மாடல் அழகிகளினுடைய வரவு தமிழ் சினிமாவில் அதிகரித்து இருந்த காலகட்டத்தில் பாலிவுட்டில் இருந்து தமிழ் சினிமாவிற்கு இறக்குமதி ஆனவங்க தான் நக்மா. இவங்க நடித்த முதல் திரைப்படமே மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படக்கூடிய நடிகையாக மாறினாங்க. நக்மா சினிமாவுக்குள் நுழைய முடிவெடுத்தது அவங்களோட அம்மாவின் கணவர் சினிமா தயாரிப்பாளராக இருந்த போதுதான், அதாவது இரண்டாவது தந்தை. நக்மாவினுடைய உண்மையான பெயர் நந்திதா மொரார்ஜி. இவங்களோட தந்தை அரவிந்த் மொரார்ஜி குஜராத்ல பெரிய தொழிலதிபர். ஷாமா காசி என்ற இஸ்லாமிய பெண்ணான நக்மாவின் அம்மா சீமா என்கிற இந்துவாக மாறி அரவிந்த் மொரார்ஜிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நக்மா பிறந்த சிறிது காலத்துல இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. பிறகு சீமா சந்தர் சதானாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள். அவங்கதான் நடிகை ஜோதிகா, ரோஷினி மற்றும் சூரஜ் சதானா. தயாரிப்பாளரான இரண்டாவது தந்தை சந்தர் சதானாவினுடைய செல்வாக்கால நக்மாவுக்கு முதல் படமே சல்மான் கானுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த படம் வெற்றி படமா அமைது. அடுத்த படமே ஆந்திராவுக்கு வந்துடுறாங்க நக்மா. சிரஞ்சீவியோடு அவங்க நடித்த கரண முடுகு அப்படிங்கிற படம் தமிழ்ல மன்னன் அப்படிங்கிற படமா வெளியானது. இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அதை வாங்கி மலையாளத்துல டப் செய்து ஏ ஹீரோ என வெளியிட்ட கேரள விநியோகஸ்தர் கோட்டீஸ்வரர் ஆனாங்க. இந்தி திரையுலகில் ஒரு இளவரசியாக வலம் வந்த நடிகை நக்மாவை காதலன் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவான காதலன் படத்துல பிரபுதேவாவிற்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க. நக்மா தமிழில் அறிமுகமான முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. முதல் படத்தின் வெற்றியால புகழின் உச்சிக்கு சென்ற நக்மா தன்னுடைய இரண்டாவது படத்திலே சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா பாட்ஷா படத்துல நடித்து டாப் நடிகையா மாறுறாங்க. அதற்கு பிறகு கார்த்திக், பிரபு, சரத்குமார், சத்யராஜ் என முன்னணி நடிகர்களோட நடிக்கிறாங்க. காதலன் பூஜையில் நக்மாவியை பார்த்து கொண்டிருந்த நடிகர்கள் பல பேர் என்று சொல்லலாம். நக்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க. காதலன் படத்தில் ஒவ்வொரு அசைவும் தமிழ் ரசிகர்களால பெரிதும் ரசிக்கப்பட்டது. அரவிந்தன் வேட்டிய மடிச்சுக்கட்டு தோல்வியால் தீனா படத்தில் ஒரு பாடலுக்கு நடித்தாங்க நக்மா. வத்திக்குச்சி பத்திக்காதுடா பாடலுக்கு நக்மா ஆட காரணம் அஜித்தோடு சிட்டிசன் பட வாய்ப்பு தான். மிகப்பெரிய கம்பேக் எதிர்பார்த்திருந்த நக்மாவுக்கு வாய்ப்பு அஜித்தோடு என்கிற போது அதையே முழுதாக நம்பியிருந்தாங்க. நடிகை நக்மா திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த சமயத்தில் நடிகர் சரத்குமார், இந்தி நடிகர் மனோஜ் திவாரி, கிரிக்கெட் வீரர் கங்குலி உள்ளிட்ட பலரோடு இணைத்து கிசுகிசுக்கப்பட்டாங்க. நடிகை நக்மா 2001ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியுடன் உறவில் இருந்ததாகவும் இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவதாகவும் அப்போது பாலிவுட் பத்திரிகையில் கிசுகிசுக்கள் வந்தன. நடிகை ஜோதிகாவின் சகோதரியான நக்மா தற்போது வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்துட்டு வராங்க. திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் திருமணம் செய்யவில்லை என அவங்க பல பேட்டியில கூறியிருக்காங்க. நடிகை நக்மா சரத்குமாருடன் காதல் வயப்பட்டு கிசுகிசுக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் சாயாதேவியை திருமணம் செய்து கொண்டிருந்த சரத்குமார் நக்மாவுடன் உறவு கொண்டிருந்ததனால கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணமே நடிகை நக்மா தான் என்று பேசப்பட்டது அப்போது. அதை அடுத்து நக்மா படுமோசமாக விமர்சிக்கப்பட்டதால சரத்குமாரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிறகு சரத்குமார் நடிகர் ராதிகாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நக்மாவுக்கு 49 வயதாகும் நிலையில தற்போது வரைக்கும் திருமணம் செய்யாமல் தான் இருக்காங்க. படங்களில் நடித்து கொண்டிருந்த நக்மா பாஜகவில் இணைவாங்க என்றும் ஹைதராபாத் தொகுதியில் 2004ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் நக்மா தான் வேட்பாளர் என்றும் சொல்லப்பட்ட நிலையில அதை தவிடுபொடியாக்கிய நக்மா அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியில இணைந்தாங்க. பிறகு 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மீரட் எம்பி தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட்டையும் இழந்தாங்க. தற்போது நக்மா அகில இந்திய மகிழா காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்துட்டு வராங்க. சிட்டிசன் படத்துல நக்மாவுக்கு சிபிஐ ஆபீசர் ரோல். செம கம்பீரமான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கதாபாத்திரம். நக்மாவுக்கு சரியான குரலை அதுவரை தந்திருந்தவர் நடிகை சரிதா. அந்த குரல் காதலன் முதலே அழகாக இருந்தது. ஆனா இயக்குனர் சரவண சுப்பையா 40 வயதுக்கு மேலான சிபிஐ ஆபீசர் குரல் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு குரலை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த குரல் ஒரு கவர்ச்சி நடிகையோடது. அவங்களும் கம்பீரமா பேசியிருந்தாங்க. படமும் ரிலீஸ் ஆனது. குரல் படத்தின் ஆண் குரலை போல் ஒலித்ததாக பலரும் விமர்சித்தாங்க. சுத்தமாக எடுபடாமல் போனது மட்டுமல்ல, நக்மா மேலிருந்த இமேஜுமே காணாமல் போனது. நக்மாவுக்கு இருந்த கிரேஸ் போச்சு.
அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல, நடிகை அனுராதா தான். தமிழில் 12 படங்கள்ல நடித்த நக்மா அஜித் நடித்த தீனா மற்றும் சிட்டிசன் ஆகிய 2 திரைப்படங்களிலும் நடிச்சிருந்தாங்க. சிட்டிசன் திரைப்படம் தான் நக்மா தமிழில் நடித்த கடைசி திரைப்படம். அந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. நக்மா தமிழில் படங்களில் நடித்தாலும் போஜ்புரி மொழியில் இவங்க அதிக படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதை போஜ்புரி மொழியில தான் பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.